ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவில் வந்து பார்த்து சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கை வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து ஆட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கு ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. கொடுத்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் பசங்க பார்த்தா கேட்கணும் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி நீங்கள் மேலே ப்ராஜெக்ட் செலக்ட் செக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த புக் மார்க் ஆப்ஷன் பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் இந்த வீடியோ வந்து ஒரே சிங்கிள் புக் மார்க் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்கிற ஷார்ட் இருக்கும். பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த புக் மார்க்ஸ் வந்து உங்கள் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணி ஆப் புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் ஆனல நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு 2 எஃபெக்ட்கான லேயர் இருக்கும். மேலே பார்த்தா லிரிக்கலுக்கான ஒரு குரூப் லேயர் வந்து இருக்கும். கரெக்டாக நீங்கள் டைம் லைன் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு புக் மார்க் ஒரு புக் மார்க் எப்படி ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக புக் மார்க் கட் பண்ணிக்கணும். அது மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க. சிம்பிள் தான். ஸ்டார்டிங் வந்து அந்த கிரீன் கலர் ப்ளஸ் எனக்கு செலக்ட் வந்து பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த பிக்கை வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தா 3 ஆட் சர்க்கிளுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட் வந்து பார்த்தா 5th ஃபில் கம்பல்சரியாக சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணினா ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த யாரும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆஃப் இருக்கும். தேடாத கட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் பண்ணி கட் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி கட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கட் வந்து பண்ணிங்க. இதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தோன்னா இப்போ வந்து பிக்கில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சா இங்கே ஒரு லிரிக்கலுக்கான குரூப் இருக்குது. அந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இது மாதிரி டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லிரிக்கல் வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும். இந்த 2 லேயர் இருக்கு பாருங்கள். இது வந்து நாங்கள் வந்து கொடுத்த எஃபெக்ட்டுக்கான லேயர். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பாருங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏராக் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் இருக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அந்த ஆப்ஷன் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு மேலே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். அந்த லேயர் வந்து இந்த சைடில் பார்த்தா ஒரு கண்ணைக்கான மாதிரி போட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிரீன் கலர் சூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ மேலே ஒரு லேயர் இருக்கு பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க. மேலே லேயரை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் வந்து கிளிக் வந்து பாருங்கள். இதே மாதிரி ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு போயிடாருங்க. ஓகே, இது மாதிரி இந்த ஒன் லேயர் விட்டு ஒன் லேயர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த யாரா பத்தில் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பேஸ்டல் சைன் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக யாரா மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். அதை கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஷீட் வந்து ஓப்பன். அந்த ஷீட்டில் இந்த பக்கெட் ஆப்ஷன் க்ரீன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஸ்பீடா மீட்டர் மாதிரி ஆப்ஷன் பண்ணி அதையும் கிளிக் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் பேஸ்டல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண எல்லா லேயர்லையுமே லேயரை சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆன் 3 சர்க்கிள் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 5th இருக்க ஃபில் கம்பல்சரி மட்டும் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்டாக ஒரு லேயருக்கு பாருங்கள். நான் கொடுத்த லேயர் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணணுமோ இப்போ அந்த எல்லா லேயருமே வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணி சூஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே சேம் லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த பேஸ்டல் லைன் பக்கத்தில் இருக்க ஸ்மால் லேயரை கிளிக் பண்ணிங்க. கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்டல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்குலாம் வந்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக மேலே பார்த்தா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் பார்த்தா சரி லேஃப்ட் மேலே பார்த்தா அதை கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பாருங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதை நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.